ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாராஜா லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம லாங் வீடியோ ஷேர் பண்ணி. நானுமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நானும் லாங் வீடியோ ஷேர் பண்ணணும் தாங்க நினைச்சிட்டு இருக்கிறேன். வீடியோ ஷூட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சரியான ஒரு டைம் அமையவே இல்லை. சரி, ஃபைனலா இன்னைக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெனஸ்டே தாங்க. இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா 5 o'clock போலவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்ச நேரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர தும்மல். ஏசி போட்டு தூங்குறதுனால எனக்கு அது சுத்தமா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரமா எந்திரிச்சு இருந்து காஃபி குடிச்சிட்டு காலையில வந்து சாதமும் வடிச்சு வச்சுட்டேன். வடிச்சு வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சுத்தமா முடியல, தும்மலுக்கு மேல தும்மல் வந்துட்டே இருந்தது. ரொம்ப உடம்புக்கு வந்து கொஞ்சம் உஷ்ணமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்படி படுத்துட்டேன். படுத்து இன்னைக்கு பசங்களுக்குமே இன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலதான் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறதுனால சரி நம்ம கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா படுத்துட்டேன். ஆனா தூக்கம் எதுவுமே வரலங்க. தும்மல் பயங்கரமா இருந்ததுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலியுமே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தைலமும் போட்டுட்டு கொஞ்சம் படுத்துட்டேன். சரி கொஞ்சம் படுத்து எந்திக்கலாம் அப்படி இப்படின்னு சோம்பல் பட்டு பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேலவே ஆயிடுச்சு. சரி இனியும் படுத்துட்டு இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குயிக்கா வேலைகள் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுமே எல்லாமே கிளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட இது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டைம் செட் பண்ணி இந்த டைமிங்குள்ளாரவே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு வேலை பார்த்தேன் அப்படின்னாக்கா குயிக்கா பண்ணிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சும்மா என்னோட வேலையில அப்படியே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்து பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பேன். அதாவது வடிவேல் சார் பாணியில சொல்லணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு வேலையும் பண்றதா இருந்தாலுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் ஷெட்யூல் போட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா குயிக்காவே பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாவே இருக்குது அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னா நான் என்ன ஐடியா ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது ஒரு பேப்பர் பென்னா தான் இருக்கும். ஒரு ஆர்டர் படி போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் இந்த வேலை பார்க்கணும், அதுக்கப்புறமா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாவே எழுதிடுவேன். எழுதிட்டு இந்தந்த டைமிங்குள்ளாடி இந்தந்த வேலைகள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் போட்ட மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமிங்குள்ளாடியே முடிக்கும் போது நம்மளுக்குமே ஒரு ஒரு நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் மாதிரியும் இருக்கும். அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா வேலைகளுமே இத்தனை மணிக்குள்ளாடி டோட்டல் எல்லா வேலைகளையுமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுவேங்க. அது பாத்தீங்கன்னா நல்லாவே எனக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த மாதிரி நான் எழுதி வச்சு பண்றது. அப்படி உங்களுக்குமே ஏதாவது கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குது இல்லைன்னா லேசினஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஃபன்னியாவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுனாலுமே ஓகே தான். எதுக்கும் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னாலுமே என்கிட்ட சொல்லுங்க, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா பாத்திரங்களுமே கிளீன் பண்ணிட்டேன். பாத்திரங்களை கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஸ்டவ் அடுப்பை வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டர் ஃபீல் வரும். இல்லைன்னா பாத்திரம் கழுவும் போது ஃபுல்லுமே என்னோட கண்ணு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டவ் மேலேயே தான் இருக்கும். என்னடா அது மெஸ்ஸியாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே நான் வந்து ஸ்டவ்வை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெஷல் வாஷ் பண்ண வந்துட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். சரி நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சுது, இனி இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு சொல்ல போனா இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா இன்னுமே ஓரளவு செட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து கவுண்டர் டாப்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஆனா கீழே பாத்தீங்கன்னா தான் வந்து எனக்கு கேஸ் குத்தி வைக்கிற இடமா இருக்கட்டும், அப்புறமா வந்து அரிசி ட்ரம் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து இன்னுமே செட்டா ஃபீல் ஆக மாட்டேங்குது. நான் செட் பண்ணி வைக்கணும்னு தோணவும் மாட்டேங்குது. ஏன்னா ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கறதுனால நானுமே முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால எனக்கு வந்து அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. சரி இனி என்னன்னா கீழே ஏதாவது ஒரு ஸ்கிரீன் துணி மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லைன்னா ஏதாவது ஒரு கேபினெட் மாதிரி ஏதாவது வாங்கி செட் பண்ணிடலாமா, வேஸ்டா மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. ஆனா எனக்கு வந்து அதை பார்க்கும்போது ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. எனக்குமே ஆசைதாங்க இதை வந்து நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு கிச்சன் டூர் போடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசைதான். ஆனா எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங் தான் ஆகுது. நானுமே எவ்வளவு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கவுண்டர் டாப் என் மைண்ட்ல இப்போ வரைக்கும் செட் ஆயிடுச்சு. இந்த கீழே தான் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு அடைச்சு வச்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. அது வந்து எனக்கு வந்து மண்டைக்குள்ள இருந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். சம்டைம் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். வந்துட்டு அதுல எல்லாமே அடைஞ்சிருக்கிறத டம்ப் பண்ணி வச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா அப்படியே மூட் ஆஃப் ஆயிட்டு எந்திச்சு போயிருவேன். இதை போட்டு நம்ம என்னென்ன அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிருவேன்.
ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹால்ல வந்து சோஃபால இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் வந்து அப்படி வந்து கிளியரா அப்படி தெரியும். உட்கார்ந்து இருக்கும்போது அந்த கீழே என்னென்ன இருக்கு திங்ஸ் அப்படிங்கறது அப்படி வந்து அப்புறமா தெரியும். அது பாக்குறதுக்கு ரொம்ப மெர்சியாவும் நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது குயிக்கா வந்து நான் ரெடி பண்ணிடுவேன். அப்படி ரெடி பண்ண அப்படின்னாக்கா கண்டிப்பா கிச்சன் டூர் போடலாமா அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா நானுமே ரெடி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கும் பாக்குறேன். நீங்களுமே சொல்லுங்க நம்ம கிச்சன் டூர் போடலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்களுமே சொல்லுங்க. இதை நான் என்ன காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட் கவர் வாங்கி ஒரு 1 வீக் தாங்க இருக்கும். அதை வந்து நான் வந்து கிளியரா காமிக்கிறேன்னு நினைச்சிட்டு கையை கொஞ்சம் தூக்கி கேமராக்கு போக்கஸா காமிக்காம காமிச்சிட்டேன். அது வந்து என்னன்னா நூல் வந்து அப்படி ஈஞ்சி கிழிஞ்சிடுச்சு. வாங்கி 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளாடி இப்படி கிழிஞ்சிடுச்சு. என்ன நான் காமிக்கிற பில்லோ இருக்குது பாத்தீங்களா, இந்த பெட் கவருமே நான் வந்து பிளிப்கார்ட்ல தான் நான் வந்து, அதாவது ஷாப்ஷி வந்து பிளிப்கார்ட்டோட தான், அதுலதான் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஆனா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 இயருக்கு மேல கூடவே தான் இருக்கும். நல்லாவே யூசேஜா இருந்து நான் மிஷின்ல தான் வாஷ் பண்ணவும் செய்வேன். எனக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகல. ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்னு தாங்க சொல்லணும். வாங்கின 1 வீக்லயே பாத்தீங்கன்னா கிழிஞ்சிடுச்சு. இனி பாத்தீங்கன்னா மறுபடியும் வேற ஏதாவது ஒண்ணு பார்த்து ஆர்டர் பண்ணதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெஷல் வாஷ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுங்க. பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபேனை போட்டுட்டு எப்படி பார்த்தாலும் எனக்கு பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் கிளீனா இருக்கணும். ஏன்னா என்ன வேலை பார்த்துட்டு வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்ல உட்காந்து படுத்தோ ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த நெக்ஸ்ட் வேலை. அப்புறம் அப்படி இப்படி வெளியில முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நானும் அம்மாவும் சேர்ந்துதான் இன்னைக்கு சாப்பிட்டிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சாப்பாடு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மட்டன் கிரேவியும் ரசமும் தான் வச்சிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீடு எல்லாமே தூத்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட பசங்க ஏன்டா வளர்றாங்க அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. சின்ன பசங்களா இருக்கும்போது கூட இந்த மாதிரி வீட மெஸ்ஸியாக்க மாட்டாங்க. இப்ப வளர வளர பாத்தீங்கன்னா எந்த பேப்பர் எடுக்கிறாங்களோ அது அந்த இடத்துக்கு போறது இல்ல. என்ன பண்ணாலும் எந்த பொருள் எடுத்தாலுமே எடுத்த இடத்துல வைக்கிறதே இல்ல. கேட்டா நம்ம கிட்டே கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாதிரி வேற காமிச்சுக்கிறாங்க. எக்ஸாம் டைம் வேறையா ஒண்ணு சொல்றதுக்கும் முடியல. ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற பேர்ல நம்மளுக்கு வேலைகள் மட்டும் அதிகமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. டெய்லி இதே வீட்டை தூத்து கூட்டினாலுமே எங்க இருந்துதான் வருதோ தெரியுது. அக்ஷய பாத்திரத்துல இருந்து வந்தது மாதிரி தூக்க தூக்க குப்பைகள் மட்டும் வந்துகிட்டே தாங்க இருக்குது. டெய்லியும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து 2 தடவையாவது வீடு நம்ம கூட்டி வாரிடுறோம். ஆனாலுமே எங்க இருந்துதான் அந்த குப்பை வருதுன்னே தெரியல. ரொம்ப குப்பை வந்து இவங்க அதான் சொல்றேன்ல, பசங்க வளர வளர எப்படிதான் என் வீடு இவ்வளவு குப்பையாகுதுன்னே தெரியல. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பயந்தே வந்து அம்மா திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது. இப்பெல்லாம் வந்து அவங்க நம்மளை விட மிஞ்சிடுறாங்க இல்லையா. நம்ம குத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம வாயை அடைச்சிடுறாங்க. அதுல ஒண்ணும் பண்ணவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாலும் எனக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹால்ல மட்டும் எப்பவும் ஏதாவது அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அந்த சாப்பிட்றதா இருக்கட்டும், காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், அதுல கொட்டி போட்டு எல்லாம் ஆக்கிடுவாங்க. அதை வீடு கூட்டி தூத்து வாரினதுக்கு அப்புறமா அந்த ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து தொடச்சு விட்டுருவேன். ஃபைனலா எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.